நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். கொடைக்கானல் வெள்ளி நீர்வீழ்ச்சி அருகே தனியார் பேருந்து இருசக்கர வாகனம் மீது மோதியதில் இருசக்கர வாகனத்தின் பின்னால் அமர்ந்து சென்ற புதுமாப்பிள்ளை சம்பவ இடத்திலேயே உயிரிழப்பு. அதிவேகமாக பேருந்து இயக்கியதால் விபத்து ஏற்பட்டதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மகளிர் சுய உதவிக்குழு தனியார் நிறுவனத்தில் இளமாறன், கார்த்திக் ஆகியோர் பணிபுரிந்து வருகின்றனர். இந்நிலையில் இன்று பிற்பகல் வேளையில் தங்களது பணிக்காக பணம் வசூல் செய்வதற்காக பெருமாள் மலை நோக்கி வத்தலகுண்டு பிரதான மலைச்சாலையில் சென்றுள்ளனர். அப்போது வத்தலகுண்டு பகுதியிலிருந்து கொடைக்கானல் நோக்கி தனியார் பேருந்து ஒன்று வந்துள்ளது. வெள்ளி நீர்வீழ்ச்சி அருகே லாரியை முந்துவதற்கு தனியார் பேருந்து வலது பக்கமாக அதிவேகமாக இயக்கியதாக சொல்லப்படும் நிலையில் இதன் எதிரே வந்த இருசக்கர வாகனம் வலது பக்கமாக சாலையின் ஓரத்தில் சென்றபோது தனியார் பேருந்து மீது மோதி நிலை தடுமாறியதில் இருசக்கர வாகனத்தில் பின்னால் அமர்ந்து சென்ற கார்த்திக் வலது பக்க டயர் முன்பக்கத்தில் விழுந்ததில் பேருந்து டயர் ஏறி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். மேலும் இவருக்கு அடுத்த மாதம் 27ஆம் தேதி திருமணம் நடைபெற இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது. இருசக்கர வாகனத்தை இயக்கிய இளமாறன் லேசான காயங்களுடன் உயிர் தப்பினார். இதனை அடுத்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் இது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் தனியார் பேருந்தை அதிவேகமாக இயக்கியதால் இந்த விபத்து ஏற்பட்டதாக பேருந்தில் பயணம் மேற்கொண்டவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதனை போக்குவரத்து காவல்துறையினர் கவனம் செலுத்தி இதுபோன்று விபத்தை ஏற்படுத்தும் விதமாக அதிவேகமாக இயக்கும் தனியார் பேருந்துகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுகோளும் எழுந்துள்ளது. மேலும் கொடைக்கானலில் மகளிர் சுய உதவிக்குழு கடன் நிறுவனத்தில் பணிபுரிந்த மேலாளர் மீது தனியார் பேருந்து மோதி உயிரிழந்த சம்பவம் கொடைக்கானல் மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பேருந்து இயக்கிய ஓட்டுநர் விபத்து ஏற்படுத்திவிட்டு தப்பி ஓடிய நிலையில் விபத்தில் இறந்த நபரின் நண்பர்கள் பேருந்து கண்ணாடியை ஆத்திரத்தில் உடைத்ததும் குறிப்பிடத்தக்கது. நியூஸ் 21 செய்திகளுக்காக செய்தியாளர் கூல் சுரேஷ். இப்போ இந்த தனியார் வாகனம் ஒரு பஸ்ஸு ரொம்ப ஸ்பீடாக வந்தாங்க. அங்கே சில்வர் ஃபால்ஸுக்கிட்டே ஒரு 7 பேர் 8 பேர் இருந்தாங்க. அங்கனே ஜஸ்ட் மிஸ் ஒன் டாப்பில் நல்ல ஸ்பீடு. இங்கே ஒருத்தர் அப்புறாணிக்கு போனவர் பைக்கில் போனவரை வந்து அடித்து அவர் ஆள் ஸ்பாட் அவுட்னேன். சுத்தமாக இது ஒன்றுமே இது இல்லை. அவருக்கு டிரைவரு ஆள் ஓடிட்டாப்பில். இந்த வண்டியெல்லாம் தனியார் வாகனம் அந்த பஸ்ஸு மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த சில்வர் ஃபால்ஸுக்கு கீழேயோ மேலேயோ பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்பீடாக வராங்க. அது எதுக்காக வராங்க என்னன்னே தெரிய மாட்டேங்குது. மற்ற பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. அப்படி போய் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. அவ்வளோ வேகமாக போகிறாங்க.